ஓம் சாந்தி 13/3/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பதவி பெறுவதற்கான ஆதாரம் படிப்பு ஆகும். யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள். பாபா கேள்வி கேட்குறாரு, யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்களது அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்கள் தூய்மையாகிக் கொண்டே செல்வார்கள். ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும். தங்களுக்குள் பார்க்கடல் போன்று இருப்பார்கள். மற்றவர்களை பார்க்காமல் தன்னை மட்டும் பார்ப்பார்கள். யார் செய்வார்களோ அவர்கள்தான் அடைவார்கள் என்பது அவர்களது புத்தியில் தெளிவாக இருக்கும். ஆக தந்தையின் நினைவில் இருப்பவர்களுடைய அடையாளம் இப்படியெல்லாம் இருக்கும்னு பாபா சொல்கிறார். அவங்கள்ட்ட குணம்தான் இருக்கும், தூய்மையாயிட்டே போவாங்க, ராயல் தன்மை இருக்கும். அவங்க மற்றவங்கள பார்க்க மாட்டாங்க, தன்னை மட்டும் பார்ப்பாங்க. தன்னை முன்னேற்றுவதற்கான என்ன யுக்தியோ பாபா சொல்கிறாரோ அதை பிடிச்சிட்டு முன்னேறிட்டே இருப்பாங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஞானத்தினுடைய விஷயமாகும். சொல்லப்போனால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். சொர்க்கத்தில் அங்கே போயிட்டா நம்ம எந்த சாஸ்திரமோ படிப்பதோ கேட்பதோ கிடையாது. ஆனால் அந்த தர்மம் உருவாகுவதற்கு ஆதாரமான சாஸ்திரம் எதுன்னா இந்த கீதை மூலமாக தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது ஞானத்தினுடைய விஷயம். இந்த கீதையை கூட யார் சொன்னாங்கன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்றார். ஏன்னா மனிதர்கள் அறியாமையில் இருக்காங்க. மற்றபடி இந்த ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடையது கிடையாது. இந்த ஹோலி பண்டிகை சங்கமயுக பிராமணர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விழாக்கள். விழா என்றாலே சங்கமயுகவாசிகளுக்கு ஒரே ஒரு திருமூர்த்தி சிவஜெயந்தி விழா தான். இதை தான் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்றார். ஹோலி கூட சங்கமயுகத்தில் பிராமணர்களுடைய முயற்சிக்காக பக்தி மார்க்கத்தில் என்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்களோ அது சங்கமயுக பிராமணர்களுடைய முயற்சி என்னென்ன செய்கிறாங்களோ அதை தான் நினைவார்த்தமாக பக்தியில் கொண்டாடுறாங்க. ஆனால் சங்கமயுக பிராமணர்கள் எந்த ஒரு விழா கொண்டாடணுன்னா திருமூர்த்தி சிவஜெயந்தி விழா மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்றார். சிவஜெயந்தி அன்று மட்டும் ஒரு பொழுது, அதாவது வெறும் சிவஜெயந்தி அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, திருமூர்த்தி சிவஜெயந்தி அப்படின்னு சொல்லணும். திருமூர்த்தி என்ற வார்த்தை சேர்க்கும் பொழுது மனிதர்கள் குழப்பமடைய மாட்டாங்க. திருமூர்த்தி சித்திரமும் கூடவே இருக்குது இல்லையா? கீழவே தெய்வீக சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை அப்படின்னு நீங்கள் எழுதி வைங்க. சிவபகவான் தந்தையாகவும் இருக்கின்றார். அவசியம் அப்படிப்பட்ட தந்தை இப்போ வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்கிறாரு? சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்காரு. ராஜயோகம் கற்பதன் மூலம்தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். ஆக குழந்தைகளை சொர்க்கத்தின் எஜமானராகுவதற்கான ராஜயோகத்தை இந்த நேரம் கற்பிப்பதற்காக தந்தை வந்திருக்காரு. குழந்தைகள் கூட ராஜயோகம் கற்பதன் மூலம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறார்கள். சித்திரங்கள் கூட அதிக ஞானம் இருக்குது. மனிதர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சித்திரங்களை குழந்தைகள் உருவாக்க வேண்டும். யார் அதிகம் பக்தி செஞ்சிருப்பாங்களோ அவர்கள்தான் அதிக ஞானமும் அடைவார்கள். குறைந்த பக்தி செய்தவர்கள் ஞானமும் கூட குறைவாக தான் அடைவார்கள். ஞானமும் குறைவு அப்படின்னா அவங்களுடைய தாரணையும் குறைவாக இருக்கும். பிறகு அவங்களுடைய பதவியும் கூட குறைஞ்சிடும் அப்படின்றார். அனைத்திற்கும் ஆதாரமே இந்த படிப்பு தான். உங்களில் கூட மிக குறைவானவர்கள் தான் மிக நல்ல முறையில் யுக்தியாக புரிஞ்சுக்கிறாங்க, பேசுகிறாங்க. நல்ல குழந்தைகளின் நடத்தைகளும் கூட நன்றாக இருக்கின்றது. அதே போல் குணங்களும் கூட மேன்மையாக இருக்கணும் அப்படின்றார். எந்த அளவுக்கு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ தூய்மையாகி கொண்டே செல்வீர்களோ மேலும் ராயல் தன்மை கூட உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஆத்மா தூய்மையாக குவாலிட்டி ஆகிட்டே இருக்கும் அப்படின்றார். சில இடங்களில் சூத்திரர்களின் நடத்தை கூட பெட்டராக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார்.
ஆனால் இங்கு உள்ள பிராமண குழந்தைகளின் நடத்தை அப்படி இருக்குது, சொல்லவே தேவையில்ல, அப்படி இருக்குது அப்படின்றார். ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றார். இவங்களுக்கெல்லாம் யார் பாடம் கற்பிக்கிறாங்க? ஈஸ்வரனா இவங்களுக்கு கற்பிக்கிறார்? ஈஸ்வரன்ட்ட ஞானம் எடுத்து இப்படிலாம் ஒஸ்டாக இருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சில குழந்தைகளின் நடத்தையும் அப்படி இருக்குது. இவங்கெல்லாம் இறைவன்கிட்ட ஞானம் எடுத்து இவங்க அப்படி நடைமுறையில் கொண்டு வர மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சில குழந்தைகளின் நடத்தையும் இருக்குது அப்படின்றார். ஆக குழந்தைகளின் நடத்தை அந்த மாதிரி மற்றவங்க குறை சொல்கிற மாதிரியான நடத்தைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா இனிமையாக பார்க்கடல் போன்று இருக்கணும். தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இவங்களுக்கு ஞானம் சொல்லித்தரவங்க சாதாரணமானவங்களாக இருக்க முடியாதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் மற்றவங்க. இவங்க கடவுளுடைய ஞானம் எடுக்கிறவங்களா அப்படின்னு கேள்விக்குறியில் போகிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் குழந்தைகளின் நடத்தை இனிமையானதாக இருக்கணும். யார் செய்வார்களோ அவர்கள்தான் அடைவார்கள், மற்றவர்கள் பெறமாட்டார்கள். தந்தை நல்ல முறையில் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளே, முதலில் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுங்கள். திருமூர்த்தி சித்திரம் கூட மிகவும் நன்றாக இருக்கிறது. சொர்க்கம் மற்றும் நரகம் இரண்டு புறமும் இருக்கின்றது. காலசக்கரத்தில் பாருங்கள், சொர்க்கம் நரகம் அக்யூரேட்டாக தெளிவாக இருக்குது. நீங்கள் அதை வச்சு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு கூட நீங்கள் சக்கரம் அல்லது மரத்தை உடைய அந்த படவிளக்கத்தை வச்சு நீங்கள் தெளிவாக புரிய வைக்கலாம் அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, அமைதியை கொடுப்பவரே என்று ஈஸ்வரனை தான் அதிகம் அழைக்கிறார்கள். ஆனால் அமைதியின் பொருளை அறியாமல் இருக்காங்க. ஆனால் அந்த அமைதியினுடைய பொருள் யாருமே புரிஞ்சிக்கிறதில்ல. ஒருவருக்கொருவர் அமைதிக்கான பரிசை கூட கொடுத்துக்கிறாங்க. இங்கு உலகில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை உலக ராஜ்யத்தையே பரிசாக கொடுக்குறாரு. இந்த பரிசும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தான் குழந்தைகளுக்கு அது கிடைக்கிது. கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பகவான் தந்தை. அங்கே வெளி உலகத்தில் பரிசு கொடுக்கறதெல்லாம் மனிதர்கள். ஆனால் இங்கே பரிசு கொடுக்கக்கூடியவர் சுயம் பகவான். பரிசும் கூட எவ்வளவு உயர்ந்த பரிசு அப்படின்னா சூரிய வம்ச உலக ராஜ்யமே கிடைக்கிது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் முழு உலகின் சரித்திர பூகோளம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. உலக ராஜ்யம் அடைய வேண்டும் எனில் சிறிது முயற்சியும் நீங்கள் செய்யணும் இல்லையா? கருத்துகள் மிக ஈஸி தான். ஆசிரியர் என்ன வேலை கொடுக்குறாரோ அதை நீங்கள் செய்து காண்பிக்க வேண்டும். ஆக பாபா கூட பார்க்குறார், எந்த குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, யார்கிட்ட நல்லா முழு ஞானம் இருக்குது, இதெல்லாம் பாபா பார்க்குறாரு. ஆனால் சில குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா முரளி மேலே கவனம் கொடுக்கறதே கிடையாதான். தினமும் முரளியே படிக்காத குழந்தைகள் கூட இருக்காங்க அப்படின்றார். யார் முரளியே படிக்கவில்லையோ அவர்கள் தனக்கும் நன்மை செஞ்சிக்க முடியாது, மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய முடியாது. தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் இருப்பதால் தான் அவர்கள் குதிரைப்படை காலாட்படையில் சென்று விடுகிறார்கள். மிகவும் குறைவானவர்கள்தான் மகாரதிகளாக இருக்கிறார்கள். யார் யார் மகாரதிகளாக இருக்கின்றனர் என்பதையும் கூட அவங்கவுங்களே புரிஞ்சிக்கலாம் அப்படின்றார். என்னுடைய முயற்சி எப்படி இருக்குது, நான் எந்த அளவுக்கு அனைத்தின் மீதும் வெற்றி அடைஞ்சிட்டு வரேன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிக்கலாம் அப்படின்றார். நான் பேர் சொல்லி இன்னார் இந்தந்த படையை சார்ந்தவர்கள்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா உதாரணம் சொல்கிறாரு. குல்சார் தாதி, குமாரக்கா, மனோகர் இந்திரா தாதி போன்றவர்களெல்லாம் சேவைக்கு எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு நிறைய இடத்துல கேட்குறாங்களாம். ஏன்னா சுயம் அவர்கள் குதிரைப்படையாக இருக்கிறார்கள். அப்போ அவங்கெல்லாம் குல்சார் தாதி, பிரகாஷ்மணி தாதி, மனோகரேந்திரா தாதியெல்லாம் சிறந்த மகாரதிகளாக இருக்காங்களாம். அதனால் அப்படிப்பட்டவர்களை எங்களுடைய இடத்திற்கு வகுப்பு எடுப்பதற்கு, சொற்பொழிவாற்றுவதற்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன்னா அவங்கெல்லாம் மகாரதிகளாக இருக்காங்க. பாபாவுக்கு எல்லா குழந்தைகளை பற்றியுமே தெரியும் அப்படின்றார். எந்தெந்த குழந்தைங்க நல்லா முயற்சி செய்கிறாங்க, எந்தெந்த குழந்தைகள் எந்த படையை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்றது பாபாவை பார்க்குறார். சில நேரம் நல்ல நல்ல குழந்தைகளும் கூட மாயா கிட்ட சிக்கிக்கிறாங்க. மாயின் புயல்கள் வரும்போது வேதாளமாக ஆகிவிடுகிறார்கள். ஞானத்தின் பக்கம் கவனம் கொடுப்பதே கிடையாது. பாபாவிற்கு ஒவ்வொருவரின் சேவையின் மூலமே
இந்தந்த குழந்தை இப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிஞ்சிக்கவும் முடியுது. சேவை செய்பவர்கள் தங்களது சேவையின் முழு செய்தியை பாபாவுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இந்த உலகமே இரும்பு யுகம், தூய்மையற்ற ஒரு யுகம் அப்படின்றார். இந்த சித்திரத்தின் மூலம் கூட நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். கூடவே தெய்வீக குணங்களும் தேவை. உள்ளும் புறமும் சத்தியமாக இருக்க வேண்டும். ஆத்மாதான் இப்பொழுது பொய்யானதாக ஆகிவிட்டது. பிறகு அதையே சத்திய தந்தை சத்தியமான ஆத்மாவாக ஆக்குகின்றார். தந்தை தான் சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார். தெய்வீக குணங்களை கூட தாரணை செய்விக்கின்றார். நாம் கூட இவ்வாறு லக்ஷ்மி நாராயணராக குணவான்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதுபோல் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் போன்ற தெய்வீக குணமுடையவராக ஆகணும்னா உங்களுக்குள்ள தினமும் செக் பண்ணணும் அப்படின்றார். தன்னைத்தானே நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள். என்னிடத்தில் எந்த ஒரு அசுர குணங்களும் இல்லை தானே என்பதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றார். ஏன்னா அப்பப்போ மாயா என்ன பண்ணிடுது அப்படின்னா உங்களை வீழ்த்திடுது அப்படின்றார். பல குழந்தைகள் அப்பப்போ மாயாவின் தாக்குதலில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஆக நீங்கள் அப்பப்போ பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இதுதான் ஹோலி மற்றும் துரியா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞானம் விஞ்ஞானம் மற்றும் ஹோலி துரியா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பாபா சொல்கிறார். இப்போ ஞானம் விஞ்ஞானம்னா, ஞானம் என்பது சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை, அதாவது இந்த நாடகத்தினுடைய ஞானம். மற்றும் விஞ்ஞானம் என்பது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட யோகத்தை குறிக்கும் அப்படின்றார். அதே போல் தான் இந்த ஹோலி மற்றும் துரியா. இப்போ இந்த ஹோலி என்பது எதை குறிக்கும்னா ஞானத்தை குறிக்கும் அப்படின்றார். அப்போ ஹோலி என்றால் என்ன அப்படின்னா பாபா அதுக்கு 2 அர்த்தம் சொல்லியிருக்கார். முதல்ல கடந்து முடிந்து போனதை முடித்து விட வேண்டும், பழசெல்லாம் அழிச்சிடணும். அழித்த பிறகு அடுத்தது இன்னொரு ஹோலிக்கு என்ன அர்த்தம்னா புனிதம். ஆக ஞானத்தின் ஆதாரத்தில் நீங்கள் பழசு எல்லாத்தையுமே முடிச்சிருங்க, பழசுக்கெலாம் முற்றுப்புள்ளி வச்சுருங்க அப்படின்றார். மற்றும் துரியான்னா என்ன அப்படின்னா அது வர்ணங்களை பூசிக்கொள்ளுதல். அப்படின்னா என்னென்னா சப்தங்களுக்கு அப்பாற்பட்டு சென்று பரம தந்தையிடம் இருக்கக்கூடிய குணங்களையும் சக்திகளையும் தனக்குள் கிரகிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் ஹோலி மற்றும் துரியா இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றார். அவர்களும் கூட ஹோலி மற்றும் துரியா கொண்டாடுகின்றனர். ஆனால் அதனுடைய பொருள் யாருமே அறிஞ்சிக்காமல் கொண்டாடுறாங்க. உண்மையில் இது ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை குறிக்கும் அப்படின்றார். இதன் மூலமாக தான் நீங்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்கின்றீர்கள். ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களையும் கூட மாயா அந்த அளவிற்கு குத்து சண்டை போட வச்சிடுது, உங்களை தோற்கடிச்சிடுது அப்படின்றார். அதாவது மிகவும் வேகமாக சாக்கடையில் விழுந்துடுறீங்க. பிறகு அதிலிருந்து வெளியேறுவது ரொம்ப கடினம் அப்படின்றார். கொஞ்ச நேரம்தான் ஆகும் விழறதுக்கு, ஆனால் திரும்ப மீண்டும் அந்த உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு காலம் எடுக்கும் அப்படின்றார். விழுந்த பிறகு இதில் ஆசீர்வாதம் செய்வதற்கான விஷயம்லாம் கிடையாது. ஆகையினால எப்போவுமே எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார். மாயின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒருபொழுதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதுக்கு தான் தினந்தோறும் முரளி படிக்கணும், டெய்லியும் பாபா நினைவிலே இருக்கணுன்றார். இப்போ நமக்கு டைரக்ஷன் யார் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த டைரக்ஷன் படி யார் நடக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக தந்தையிடத்தில் பலியாக வேண்டுமே தவிர சகோதரிகளிடத்திலோ பிரம்மாவிடத்திலோ பலியாகக்கூடாது. ஒரு தந்தை என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. இன்று ஹோலி சொல்கிறாரு பாபா. இப்பொழுது ஹோலிக்கான ஞானமும் கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தினுடைய விஷயம் அதில் இருக்குது. ஞானம் என்றாலே படிப்பு, விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது யாருக்குமே தெரியலை. விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்த நிலையில் இருப்பது, அதாவது சப்தங்களுக்கு அப்பாற்பட்டு செல்லுதல், அதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகின்றார். இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் மூலமாக நீங்கள் பலனை அடைகிறீர்கள். மற்றபடி அந்த விஞ்ஞானம் என்பது சாந்தி தாமம். இங்கு நடித்து களைப்படைந்து விழும் பொழுது அமைதியாக இருக்க விரும்புகிறார்கள். இப்பொழுது உங்களது புத்தியில் இந்த சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்லப் போகிறோம். பிறகு 84 பிறவி எடுத்து நரகத்தில் வருவோம். மீண்டும் அதே நிலை பிறகு ஏற்படும்.
இதுதான் நடைபெற்று கொண்டே இருக்கும். இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது. அனைத்தையும் விட முதல் முக்கிய விஷயம் பாபாவை நினைவு செய்யணும். எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மையானவங்களாக ஆயிடுவோம். மற்ற தர்மங்களில் யாரெல்லாம் மாற்றலாகி போயிருக்காங்களோ, யார் யார் இந்த இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்களோ அவங்களாம் மீண்டும் வந்துடுவாங்க அப்படின்றார். நாளடைவில் அவர்களெல்லாம் வெளிப்படுவார்கள். நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பொழுது அனைவரும் வந்து விடுவார்களோ அப்பொழுது மனிதர்களே ஆச்சரியப்படுவாங்க. அப்போ சொல்லுங்கள், தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கன்னு நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைங்க. உங்களை பொறுத்தளவுக்கு இந்த படிப்பு தான் மிகப்பெரிய திருவிழா அப்படின்றார். இதன் மூலமாக தான் உங்களுக்கு வருமானமே. அவர்களெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுறதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ வீணாக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடனா அது சண்டையில் தான் முடியுது. ஏன்னா இது பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்றார். ஆனால் உங்களுக்குள்ள அது போல் இல்லை. உங்களுடையதே தனிப்பட்ட வாழ்க்கை, சங்கமயுக வாழ்க்கை அப்படின்றார். நீங்கள் நல்லா தீவிரமாக முயற்சி செய்யுங்க, பலனை எடுத்துக்குங்க, உயர்ந்த பதவியை அடையுங்க அப்படின்றார். சத்தியுகத்துக்கு போயிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்லாம் நடக்காது. இந்த ராவண ராஜ்யத்தில் தான் இது போன்ற உபத்திரவங்கள்லாம் நடக்குது அப்படின்றார். இந்த பழைய உலகை மறந்து தனிமையானவர்களாக, அதாவது ஏகாந்தவாசி ஆயிடுங்க. வீட்டை நினைவு செய்யுங்க, தனது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். யாரிடத்திலும் அதிகம் பேசாதீங்க, இல்லைன்னா நஷ்டமாயிடும். மிக இனிமையாக, அமைதியாக, அன்பாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதிலும் பேசாமல் இருந்தாலும் நல்லது. அதில் அதிகம் பேச வேணாம், அதிகம் பார்த்துக்கிட்டா அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படின்றார். அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றார். அதனால் குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க அப்படின்றார். ஒரு தந்தையிடமின்றி வேறு யாரிடத்திலுமே அன்பு செலுத்தாதீங்க. தந்தையிடமிருந்து எவ்வளோ சொத்துக்களை அடைய விரும்புங்களோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றார். அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சத்தியமான தந்தை சத்தியமானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். ஆகையால் சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்குள் எந்த அசுர குணங்களும் இல்லை தானே, நான் அதிகம் பேசுவது கிடையாது தானே என்று தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ள வேண்டும். மிக இனிமையானவர்களாக ஆகி அமைதியாக மற்றும் அன்பாக பேச வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், முரளியின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். தனக்கும் மற்றும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆசிரியர் என்ன காரியம் செய்ய கொடுக்கிறாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். வரதானம். ஹோலி என்ற சப்தத்தின் அர்த்தத்தை வாழ்வில் கொண்டு வந்து புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். பாபா வரதானத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஹோலி என்ற சப்தம், அதாவது ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து உங்களுடைய முயற்சியின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அப்போ அந்த ஹோலிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹோலி என்றாலே எந்த விஷயம் முடிஞ்சிருச்சோ, கடந்து விட்டதோ அதை முற்றிலும் அழித்து விட வேண்டும். கடந்ததை கடத்திவிட்டு முன்னேறி செல்ல வேண்டும். இதுதான் ஹோலி கொண்டாடுறதுன்னு அர்த்தம்ன்றார். கடந்த விஷயங்கள் மிகவும் பழைய ஏதோ ஒரு ஜென்மத்திற்கானது அப்படின்னு அனுபவம் ஆகணும். எப்பொழுது அப்படிப்பட்ட மனோநிலை உங்களுக்கு இருக்குமோ அப்பொழுது உங்கள் புருஷார்த்தத்தின் வேகம் கூட அதிகமாக இருக்கும். எனவே தனது மற்றும் மற்றவர்களின் கடந்த விஷயங்களை ஒருபொழுதும் சிந்தனையில் கொண்டு வராதீங்க, புத்தியில் வைக்காதீர்கள் மற்றும் வர்ணனையும் செய்யாதீங்க. அப்போ தான் உங்களால் தீவிர முயற்சி செய்ய முடியும். ஆகையினால இந்த ஹோலி என்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன். அன்புதான் சகஜ நினைவிற்கான சாதனம். ஆகையால் சதா அன்போடு இருக்க வேண்டும் மற்றும் அன்பானவர் ஆக்க வேண்டும். அடுத்து மாதேஸ்வரி அவர்களிடம் மகா வாக்கியம். குப்த பந்தனத்தில் உள்ள கோபிகைகளின் புகழ், அதாவது மறைமுகமாக பந்தனத்தில் உள்ள தாய்மார்களின் புகழ். பாடல். பாராமல் நேசிக்கிறேன், இருந்த இடத்திலே உன்னை யோசிக்கிறேன். அதாவது, இறைவா, உன்னை நான் சந்திக்கவே இல்லை, ஆனாலும் உன்னை பற்றி அறிந்து கொண்டேன். நான் இருந்த இடத்திலிருந்தே உன்னையே நான் நினைவு செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கர்மத்திலையும்
உன்னையே நினைவு செய்து உன்னோடே வாழ்கிறேன் அப்படின்னு உள்ள முருக பாடியிருக்காங்க. இப்பொழுது இந்த பாடல் ஏதோ பந்தனத்தில் இருந்த அன்பில் மூழ்கிய கோபிகையின் புகழ். இது கல்பத்திற்கான விசித்திர விளையாட்டு. உன்னை பார்க்காமலே நான் உன்னை நேசிக்கிறேன். பாவம், இந்த உலகம் என்னவென்று அறியும்? கல்பத்திற்கு முன் என்ன நடந்ததோ அது மீண்டும் திரும்ப நடந்துட்டுருக்கு. அந்த கோபிகைகள் வீடு வாசலை விடலை, ஆனால் நினைவில் கர்ம பந்தனத்தை முடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் எத்தனை மகிழ்ச்சியில் நடனமாடி ஆனந்தத்தில் இந்த பாடலை பாடியிருக்காங்க. எனவே உண்மையில் வீட்டை விடுவதற்கான அவசியமே இங்கு கிடையாது. புரிதல் ஏற்பட்டுடுச்சுன்னா வீட்டில் இருந்தவாறே அவரை பார்க்காமலே அந்த சுகத்திலிருந்து சேவை செய்யலாம். அது எப்படிப்பட்ட சேவை அப்படின்னா, பவித்திரமாகணும், மற்றவர்களையும் பவித்திரமாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சேவை என்பது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவ்யக்த இஷாரா. சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தன்னுடையதாக ஆக்குங்கள். என்னவெல்லாம் ஞானத்திற்கான ஆழமான விஷயங்களோ அதை தெளிவாக்கும் விதி உங்களிடம் மிகவும் நன்றாக உள்ளது மற்றும் அதற்கான விளக்கமும் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் தர்க்க ரீதியாக உங்களால் தெளிவுபட உங்களுக்கு புரிய வைக்க முடியுன்றார். நீங்கள் அழகாக அதிகாரத்தோடும் அனுபவத்தோடும் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம். ஏன்னா இங்கே மன்மத்து கிடையாது. நீங்கள் எதையும் மனதில் கற்பனை பண்ணி எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்து சொல்லலை. யதார்த்தமாக சொல்கிறீங்க, அனுபவ ரீதியாக சொல்கிறீங்க. அதனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட அனுபவத்தினுடைய அதிகாரம் இருக்குது, ஞானத்தினுடைய அதிகாரம் இருக்குது, சத்தியத்தினுடைய அதிகாரம். இங்கே எதுவும் மன்மத்தே கிடையாது. இங்கே பகவான் சொன்ன சத்திய ஞானத்தை நீங்கள் நல்ல அனுபவம் பண்ணி அதிகாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்றார். எனவே இந்த அதிகாரம் மற்றும் அன்பு இந்த ரெண்டையும் கூடவே நீங்கள் காரியத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.